ஹாய் எவ்ரி ஒன். வெளிநாட்டுல உழைக்கும் ஒவ்வொருவரின் நிஜ வாழ்க்கையும் அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீர்ட்டியும் தெரிஞ்சுக்கலாமா? ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆகும்போது குடும்பத்தின் குழந்தையின் சத்தமும் கேட்காத அவன் ரூம்ல ஒரு சின்ன அலார சத்தம் கேட்கும் போது தூக்கத்தின் முழுமையை கண்ணில் தொட்டிராத போது தூக்கத்திலிருந்து எழுகிறான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவன். குளித்து முடிந்தவுடன் பசியால் இருக்கும் வயிற்றுக்கு எதுவும் எடுக்காமல் குளிரும் வெயிலும் என்று பாராமல் உழைக்க பஸ் ஏறுகிறான். அப்பா, என்னிடம் எப்போது வருவீர்கள் என்று தனது குழந்தை கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இருப்பவர்கள் தான் இவர்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் அவன் சம்பாதிக்கிற பணத்தில் 1 ரூபாய் கூட அவனின் குட்டி ஆசை செலவிற்கு எடுக்காமல் அனைத்தையும் தனது குழந்தைக்காகவும் மனைவிக்கும் அம்மா அப்பா உடன்பிறப்பிற்கும் அனுப்புகிறான். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து கிடைப்பது பணத்தை வீண் செலவழிப்பதும் கடனும் தான். அவன் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் உங்களை சந்தோஷமாக வைப்பதற்கு மட்டுமே தான். சோ அவன் பணத்தை செலவழிக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செலவழிப்பது வெறும் நோட்டாலான பணம் அல்ல, அவனின் வேதனையும் உயிரும் இரத்தமும் கண்ணீரும் தான். சோ வாழ்வில் ஒரு நாள் அவனின் உழைப்பு எந்த பலனும் இல்லாமல் வீணாயிற்றே என்ற கவலையை அவனுக்கு நீங்கள் கொடுப்பதை தவிர்த்து கொஞ்சம் சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்க அவனின் பணத்தை சிறிதளவாது சேமியுங்கள். சில்லாக்ஸ்.